உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். நம்ம தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு சக்தி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். ஆமேன். எப்படி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு நபராக பார்க்குறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆனால் அவர் சரீரத்தில் இல்லாமல் அவர் ஆவியில் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அவரை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவர் இருக்கிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் டிசிஷன் மேக்கராக, ஆமேன், அவர் மட்டும்தான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். காரணம், இன்னைக்கு ஜனங்களுடைய பரிதவிக்கத்தக்க ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவங்க பரிசுத்த ஆவியானவரை நடத்துவதற்காக விடுகிறது கிடையாது. ஏதோ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அல்லது அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா நடிகர்கள் நடிகைகள், ஆமீன், அவர்கள் நடத்துவதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களே ஒழிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நடத்துவதற்கு விட்டு கொடுப்பது கிடையாது. பாருங்கள், ஏதோ ஒரு நடிகர் ஒரே ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டா அது 1 மில்லியன் லைக்ஸ், 1 மில்லியன் வியூஸ் அடுத்த செகண்ட் வந்துடுது. அவன் ஏன் ஃபோட்டோவை போட்டான், அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு பாருங்கள், 4 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், உலகம் ஈர்க்கிற அந்த இன கவர்ச்சி ஜனங்களை இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஈர்க்க விரும்புகிறார். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுகிறவர் அவர் தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அலங்கோலங்கள் இருக்குது, நிறைய வாழ்க்கையில் அவமானம் இருக்குது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் கண்ணீரும் துக்கமும் துயரமும் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க வாழ்க்கையை அவங்க டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க, அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை வேறு யாருக்கிட்டே கொடுத்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய டிசைனரே நான் தான். கரங்களை நல்லா தட்டுங்களேன். அப்போது உலக பிரகாரமாக ஒரு மனுஷனே நடக்கிற ஒரு காரியத்தை, ஒரு நடக்கிற விதத்தை ஒரு கோசையரை வச்சு தான் அவன் கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால், நமக்காக என்றென்றைக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு கோசையரை தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த கோசையருடைய ஆலோசனையை நான் கேட்க முடியாதபடிக்கு என்னுடைய செவிகளை அடைத்து கொள்கிறேன்னு சொன்னால், அவருடைய ஆலோசனைகள் என்ன ஆகிடுங்க. அப்போ இன்னைக்கு மனுஷன் தன்னை டிசைன் பண்ண எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம், எங்கெங்கோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனராக இருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். இன்னைக்கு அலங்கோலமாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, இன்னைக்கு ரொம்ப அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் இன்னைக்கு புலம்பி அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையில் டிசைன் பண்ணுவதற்காக ஒரு டிசைனராக, இன்டீரியர் டிசைனராக உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ அந்த இன்டீரியர் டிசைனர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைகளை நான் கேட்டு நடக்கணும். அப்படி நான் நடக்காமல் போகும்பொழுது என்னுடைய வாழ்க்கை அது தேவன் விரும்பின வழியில் போகாது, அல்லது நீங்கள் விரும்பின வழியில் கூட அது போகாது. யாரோ 3வது மனுஷன் விரும்பின வழியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு இருப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தையும் அவமானமும் போராட்டமும் தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு இந்த ஆராதனை விட்டு நீங்கள் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு டிசைனராக உங்கள் கூட அவர் வரப்போகிறார். சரி, அப்போ டிசைனர் அப்படின்னு சொல்லும்போது பலதரப்பட்ட டிசைனர் இருக்குது. மேக்கப் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிசைனர் இருக்கிறார், ஆடை அவங்களுக்கு ஒரு டிசைனர், முடி அதுக்கு ஒரு டிசைனர். ஆனால் நான் சொல்ல போகிற டிசைனர் இது எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு முக்கியமான காரியத்தில் உங்களை இன்றைக்கி அவர் டிசைன் பண்ண போகிறார். இன்றைக்கி அவருடைய விருப்பத்தின்படி உங்களை அவர் டிசைன் பண்ண போகிறார். இப்போ அந்த டிசைனர் என்ன பண்ண போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 14:16. நான் பிதாவாய் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, அப்ப கடந்த 5 வாரமாக நம்ம தேற்றரவாளன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். தேற்றரவாளன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த தேற்றரவாளனுக்கு இங்கிலீஷ் பைபிளில் கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டு இருக்கு. அப்போ அந்த கம்ஃபர்டர்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், கவுன்சிலர், ஹெல்ப்பர், இன்டர்செசர், அட்வொகேட், ஸ்டாண்ட் பை, ஸ்ட்ரென்த்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமேன். அப்போ இன்றைக்கு அந்த தேற்றரவாளன் என்னவா என்னுடைய வாழ்க்கையில் அவர் இன்னைக்கு செயல்பட போகிறாருன்னு சொன்னால், நான் சொன்ன ஒரு டிசைனராக அவர் செயல்பட போகிறார். ஆமேன். அப்போது அந்த டிசைனர் என்பதற்கான இன்னொரு வார்த்தை தான் கவுன்சிலர். கவுன்சில் கொடுக்கிறவர், கவுன்சிலிங் பண்ணுறவர்.
அப்படிங்கிற வார்த்தை அடங்குறது. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால் ஆலோசனை கொடுக்குகிறவர். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் டிசைன் பண்ண விரும்புகிறார். அப்போ அந்த டிசைன் பண்ணுவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும். அந்த ஆலோசனையை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் பாண்டிச்சேரி மாத்திரம் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் போனாலும் கவுன்சிலிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. பணம் கொழிக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் அது. கவுன்சிலிங், கணவன் மனைவி பிரச்சனைக்கு கவுன்சிலிங், வீடு பிரச்சனைக்கு கவுன்சிலிங், குடி நிறுத்தத்துக்கு கவுன்சிலிங், போதைப் பொருள் நிறுத்தத்துக்கு கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் சென்டருக்கு போகிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை மாறும் மாறலையோ நமக்கு தெரியாது. கவுன்சிலிங் சென்டரை வச்சுன்னு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மாறி நல்ல பணம், நல்லா அவங்களுக்கு பணம் பெருத்து போயிருக்கிறாங்க அந்த கவுன்சிலிங் சென்டர். ஆனால் பாருங்கள், ஜனங்க பணத்தை கொடுத்து ஒரு கவுன்சிலிங் கேட்க போகிறாங்க. அந்த கவுன்சிலிங்கை அவங்க வாழ்க்கையில் செய்ய முடியாதபடிக்கு தவற விடுறாங்க. ஆனால் பணமே இல்லாமல் இலவசமாக என்றென்றைக்கும் உங்கள் கூட இருந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தேவனை அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க, அவங்கள நம்ப மாட்டுறாங்க, அவருடைய ஆலோசனையை அவங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்காக நான் உங்ககிட்ட வந்து உங்களுடைய வாழ்க்கையை நான் டிசைன் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஆலோசனை தருகிறவர், கவுன்சிலிங் தருகிறவர் அப்படின்ற வார்த்தைக்குள்ளார நிறைய வார்த்தைகள் பொதிந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி இருக்கும், தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த கட்சிக்காக தேர்தல் வியூகம், அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்களே அவர் பேர் என்னன்னா தந்திர வியூக வகுப்பாளராம். அவர் தந்திரமாக அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்ய வரோம். ஆவியானவருக்கும் அந்த பேரை போட்டிருக்கிறாங்க. ஆனால் தந்திரமாக செயல்படுறவர் கிடையாது, இவர் மந்திரமாக செயல்படுறவர். இவர் உண்மையாக அந்த தந்திரம்னு சொன்ன அர்த்தம்னா அந்த மனுஷன் அந்த கட்சியோ அதுவும் ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள எதையாவது செஞ்சு எப்படியாவது அவங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுத்து ஜெயிக்க வச்சிடறாரு. அதனால் அவருக்கு தந்திரமாக ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த திறமை அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆவியானவரும் ஒரு சில தந்திரங்கள் நமக்கு செஞ்சு தான் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா, நமக்குள்ளே உட்காந்து நம்மளை ஒரு சில காரியங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி மொழியில் பாஷைகளை நமக்கு புரிய வைக்கிறார். நம்மளை இதை செய்யாதன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். இதை நீ செய்ய நான் என்ன பண்ணுவோம், செய்யாதன்னுவோம். அப்போ ஆவியானவர் அவர் வந்து உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச ஒரு பாஷையில் பேசுவார். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லாமல் அதை வேற ஒரு வழியில் சொல்லுவார். அதுக்கு அவர் ஏதோ ஒரு யோசனைகளை யோசிக்கிறார் இல்லை, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகே, அவர் தான். சரி, இப்போது அவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு இல்லை, அவங்க பணத்தை கொடுத்து அவங்கள ஆலோசனை வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆலோசனை வச்சு வியூகம் அமைத்து கொடுக்குற எல்லா அரசியல் கட்சியும் ஜெயிக்குதான்னு பார்த்தா ஜெயிக்கல. இப்போ இன்றைக்கி ஜனங்க எதில் ஆலோசனை கேட்குறாங்க சொல்லிட்டு இருப்பாங்க, டிவி, யூடியூபு, ஃபேஸ்புக்கில், இன்டர்நெட்டில், ஆஸ்ட்ராகாமில் டெய்லி ரீல்ஸ் பண்ணலாம் இருக்கிறாங்க. டெய்லி ரீல்ஸு ஆஸ்ட்ராகாமில் வருது. ஆமேன். அது ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க சினிமா பாட்டெல்லாம் போட்டு நீங்கள் ஆஸ்ட்ராகாம் போட்டிங்கன்னா நறுக்குன்னு கொட்டு விழும். ரசிக்கப்பட்டவங்கள ஆண்டவர் பிரித்து எடுத்துட்டாரு. ஆனால் நம்ம ரசிக்கப்பட்டதை நீங்கள் மட்டும் பார்க்கல, உலகம் பார்க்குது இல்லை. அப்போது இந்த ஃபேஸ்புக்கெலாம் இந்த வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கூடுமானவருக்கு கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிலருக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சபையில் இருக்கிறவங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு அப்போ நானும் ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் சில பாஸ்டருங்க துணிகரமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு சினிமா பாட்டையே பலிபீடத்தில் ஆடி வச்ச உடனே ஒரு கிளுகிழப்பாக ஆடி போயிடுதுல்ல. அதுக்கு காரணம் பாஸ்டருங்க தப்பு கிடையாது, விசுவாசிங்க தப்பு. ஏன்னா பார்க்குறாரு விசுவாசிங்களோட வாட்ஸ்அப்பில் சினிமா பாட்டு வருது, அப்புறம் லவ் சாங்ஸ்லாம் வந்து நிற்குது. இவர் பார்க்குறாரு, நம்ம ஜனங்களுக்கு நம்ம டெய்லி கண்டிப்பின் சாங்கை தான் பாடி நிற்கிறோம், ஒரு லவ் சாங்கு பாடலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி நான் படம் ஓட்ட போகிறேன், நான் வந்து எது போகிறேன் அதை ஓட்ட போகிறேன்னு சொல்லி பலிபீடத்தில் நின்று டான்ஸ் ஆடுது. அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கு, அதுக்கு ஒரு 10 பேர் அல்லேலூயா அதை எடுத்து யூடியூப்பில் போடுறான், அதை அந்நிய ஜனங்க பார்க்குறாங்க. அப்போ காரணம் நம்ம வந்து ஃபோக்கஸ் யாருங்க, பாஸ்டருங்க. ஆனால் பின்னாடி இருக்கிறது யாருங்க? அப்போ அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளிடாதீங்க தயவு செஞ்சு. இது அவுட் ஆஃப் செய்தி தான். அப்போ இன்றைக்கி ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆவியானவர். அப்போ இன்றைக்கி ஜனங்க யூடியூப்பில் தேடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் தேடுறாங்க, இன்றைக்கி சாட் ஜிபிட்டியில் தேடுறாங்க, எதுல தேடினுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆலோசனைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வருவதற்கு பதிலாக பலருக்கு அது தீமையை கொண்டு வந்து வருகிறது. அப்போ இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆலோசனைகள் எல்லாம் உன்னுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுப்பது கிடையாது, தற்காலிகமாக ஒரு தீர்வு. மீன் குழம்பு எப்போ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறை அவன் சொல்லி கொடுத்துட்டான்னா அந்த மீன் குழம்பு வச்சவனே அதை சாப்பிட்டு பார்த்தானா நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் டிட்டோவாக அப்படியே பார்க்கக்கூடாது இல்லை, அது ஒரு ஆலோசனை கொடுப்பான். அந்த ஆலோசனை உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கான நிரந்தர தீர்வாக இருக்கும்.
ஆமேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னோடனே நீங்கள் யூடியூப்பில் ஒரு டாக்டர் ஜுரம் அடிக்கிறதுக்கான டாக்டருடைய ஆலோசனை கேட்குறீங்க. அவர் உட்காந்துக்கிறது எங்கங்க? இந்தியாவில். நீங்கள் உட்காந்துக்கிறது எங்கங்க? ஃப்ரான்ஸில் உட்காந்து ஜுரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர் சொல்கிற வைத்தியத்தை இங்கே கேட்டு நீங்கள் நடக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆலோசனைகள் இன்னைக்கு கொட்டி கிடக்குது. ஆலோசனைகள் எங்கே பார்த்தாலும் திரும்பி இருக்குது. இன்னைக்கு சும்மா கூட ரோட்டில் போகிற 2 பேர் கூட்டு வச்சு உங்களை ஆலோசனை பண்ணுறான். எங்கே நடந்து போகிறீங்க, எங்கே போகிறீங்க, இப்படி போகாதீங்க, அப்படி போங்கன்னு சொல்லி உங்களை நிறைய ஆலோசனைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னா படுத்துவதற்காக இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் பெருகி இருக்குது. ஆனால் உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாத ஒருத்தவங்க கொடுக்குற ஆலோசனை நீங்கள் நம்புறீங்க. உங்களை குறித்து எல்லாம் தெரிஞ்ச ஆவியானவர் உங்களுக்குள்ளே உட்காந்துன்னு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி 2 காதையை மூடுனா நஷ்டம் யாருக்குங்க? ஆமாம், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. இதுதான் நடக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணின்னு போனீங்கன்னா அது நடக்கும். ஒருத்தவங்க நான் எங்கே போகிறேன் எனக்கே தெரியாதுங்க, நம்ம போயினே இருங்க. போயினே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உலகத்தின் முடிவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட முடியும், அதான் செய்ய முடியும். ஆனால் நான் இங்கே தான் போகிறேன், தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணதாங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். காரணம், நான் இப்போ இருந்த உங்களுடைய வெளிப்புறகாரமான வாழ்க்கையை உங்களை நான் டிசைன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறேன். உங்களுக்கான ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறேன். நீ எப்படி வாழணும் என்பதை நான் உனக்கு சொல்லி கொடுத்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன். நான் கூட இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். அவர் வருவார், வந்து என்றைக்கும் உன் கூட இருப்பார். உன் கூட மட்டும் இருக்க மாட்டார், உனக்கு உள்ளே இருப்பார். உனக்கு உள்ளே இருந்துன்னு உன்னை டிசைன் பண்ணுறாரு. அப்போ அந்த டிசைன் பண்ணும்போது அவர் அடிப்பார், அவர் கிள்ளுவார், அவர் கொஞ்சுவார், பாராட்டுவார், கட்டி பிடிப்பார், எல்லாம் செய்வார். அப்போ எனக்கு கொஞ்சிருது மட்டும்தான் வேணும், அவர் கிள்ளுறது எனக்கு வேணான்னு சொன்னால் அப்போ ஒரு பகுதி அழகாக இருக்கும், ஒரு பகுதி வீங்கின்னு போவோம். உருவத்தில் ஒரு கண்ணு அழகாகுது, ஒரு கண்ணு இப்படி பெருசாக போனால் விகாரமாக இருக்கும்ல. அப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு தொலைச்சிட்டு வாழ்க்கையை அந்த மந்தல் ஆக்கி வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஆசீர்வாதமும் இல்லை போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையை நான் டிசைன் பண்ண, உன்னுடைய வாழ்க்கையை முதல்ல என்கிட்ட கொடு. அப்போ என்கிட்ட கொடுன்னு சொன்னால் எங்கே வந்து கொடுக்கணும்? ஆமாம், அப்போ சபையில் வந்து இங்கே ஊந்திட்டீங்கன்னு சொன்னால், இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை கையில் எடுத்துக்குவார். பாருங்கள், நீங்கள் கண்களில் பார்க்குறது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை கிடையாது. நீங்கள் பேசுகிற எல்லா மனுஷரும் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையை செய்ய மாட்டாங்க. நீங்கள் பழகுகிற எல்லா நபர்களும் உங்களுக்கு நன்மையை நினைக்க மாட்டாங்க. காரணம், இது பொல்லாத உலகம். இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சொந்த கணவன், சொந்த மனைவி, ஏன் அப்பா அம்மா, ஏன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் நல்லா இருக்கணும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் பாராமல் சிலுவையில் கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு அம்மா கர்ப்ப வேதனை அடைஞ்சு ஒரு பிள்ளையை பெருக்கிறாங்க தான். ஆனால் பெத்தவனே இந்த பிள்ளைக்காக நீ சாவமான்னு சொல்லி பாருங்க, சாவாங்க நினைக்கிறீங்க? இல்லை, முடியாது. ஆனால் ஆண்டவர் 33 வயசுங்க, 33 வயசில் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா 33 வயசுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அந்த உலகம் கூட்டுது, அவரை அழைச்சிது. அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆமேன். அதை எடுத்து வாசிப்போம். 14-17, அது யோவான். உலகம் அந்த சத்திய ஆவியரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. எதை பெற்றுக்கொள்ள மாட்டாது? ஆமா. ஆனா நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஆலோசனையை. அப்ப இந்த உலகம் ஆவியானவரை அறியாமலும் ஆவியானவரை உணராமலும் இருக்கிறபடினால ஒரு ஆலோசனை வரும் பொழுது அந்த ஆலோசனையை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே ஏராளமாய் தாராளமாய் ஆலோசனைகள் பெருகி கிடக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆலோசனை பார்க்குறாங்க, இது கடினமான ஆலோசனையாக இருக்குது. இந்த ஆலோசனை பார்க்குறாங்க, இது ஏராளமாய் தாராளமாய் விஸ்தாரமாய் அலங்கரிப்போடு இருக்குது. இந்த ஆலோசனை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க. செய்யாதன்னு சொன்னால் செய்கிறாங்க, செய்யினா செய்ய மாட்டேன்றா. அப்போ ஜனங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் அவங்க வெளியிலிருந்து ஆலோசனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அநேகர் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டவங்களே இன்னைக்கு அநேக மூட நம்பிக்கைகளில் அவங்க சிக்கி கொண்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு பாஸ்டர் பையன் 10th ஃபெயில் ஆகிட்டான். இப்போ சமீபத்தில் 10th ஃபெயில் ஆகிட்டான், இப்போ தூக்கு மணி செத்து போயிட்டான். புரிதுங்களா? என்ன விசுவாசம்?
ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனா அவன் செத்து போகிறான், ஒரு பாஸ்டருடைய பையன் சொன்னால் உலகம் உங்களை எதுக்கு நேரம் நடத்துது? ஆலோசனை கொடுக்குது. நீ ஃபெயில் ஆகிட்டடா, நீ வாழ தகுதி ஆட்டவன் செத்து போகிறான், ஆலோசனை கொடுத்தது. ஆனால் இந்த பையன் அவங்க அப்பாவுடைய ஆலோசனை கேட்டிருந்தானா? என்ன 10th ஃபெயில் ஆன 1ல் ஃபெயில், அடுத்து ஏதி போயா, உலகம் பெருசு. அப்போ பாருங்கள், எந்த ஆலோசனைக்கு பாஸ்டர் பிள்ளைங்களே இன்னைக்கு ஈடுபடும் பொழுது விசுவாசிகளுடைய பிள்ளைகளை யோசனை பண்ணி பாருங்க. அதை விட இன்னும் இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்களுடைய வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தவறான ஒரு ஆலோசனை, கணவன் மனைவி அழகாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுறோம். இல்லை, இந்த கண்ணு நல்லாகத்து, அது நல்லாகத்து, இது நல்லாகத்து, ஸ்டைல் ஆக்கிறா, சிம்ரன் மேரிக்கிறா, அவளை மேரிக்கிறா, இவளை மேரிக்கிறா. ஆனால் கல்யாணம் பண்ணி தான் பிறகு தான் தெரியும் அந்த சிம்ரானே கல்யாணம் பண்ணி ஒழுங்காக வாழலை. ஆனால் எந்த ஒரு ஆளாவது ஆவியானவர் சொல்றவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? அடிப்பார் தான் வீட்டுக்காரர், ஆனால் அனுப்பாரும் இல்லை. ஆமாம், வீட்டுக்காரர் எப்போதும் சிரிச்சுனே இருக்க மாட்டார், முறைக்கவும் செய்வார். முறைக்கும் போதும் சிரிப்பார், சிரிக்கும் போதும் முறைக்கப்பார். ஏன்னா ஆவியானவரை அப்படி தான் செய்வார். அப்போ ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து அந்த திருமண பந்தத்தில் நீங்கள் இணையும் போது அந்த திருமண பந்தம் கலரைக்கு போகிறவர்களும் நிற்கும். ஆமீன். இல்லைன்னு சொன்னால் கடைக்கு போகிறவர்கள் தான் நிற்கும். கடைக்கு போய் புடவை எடுத்த கலரை மாறலன்னு சொல்லிட்டு வரும்போதே கோர்ட்டுக்கு போகிற ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானுங்களே? ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போது எனக்கு நான் கேட்ட சாப்பாடு எனக்கு கிடைக்கல, எங்கள் வீட்டுக்காரர் என்ன சரியான ஹோட்டலுக்கு இட்டுன்னு போல, எனக்கு இந்த வீட்டுக்காரனை வேஸ்ட்டுவான்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நேரம் ஏதி போட்டு டைவர்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ ஆலோசனை எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த ஆலோசனைகள் நீங்கள் அப்படியே மேந்தன் கேட்டுக்கின்னு அந்த ஆலோசனைப்படி செய்ய வேண்டியது. ஆமீன். அப்போ ஆவியானவர் சொல்கிறார், நான் வெளியில இருந்து உனக்கு ஆலோசனை கொடுக்கலப்பா, நான் உனக்குள்ளார இருக்கிறேன். உன்னுடைய அந்தரங்கம்னு ஒன்று சொல்கிறோம்ல, என்னுடைய அந்தரங்கம் யாருக்கு தெரியுங்க? யாருக்குமே தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஆவியானவருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு தெரியும் இவன் எங்கே நிற்பான், எங்கே விழுவான், எங்கே தட்டினா இவன் அழுவான், எங்கே வந்து கண்ணெலாம் கலங்கிடும், எங்கே அப்படியே கம்பீரமாக நிற்பான், எங்கே வந்து அப்படியே மெழுகு மாரி ஆகிடுவான், யாருக்கிட்ட எப்படி பழகுவான்னு சொல்லி எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ எனக்கு அதற்கு ஏற்றாறு போல், ஓ இவங்களா, இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பழகடான்னு உள்ளேருந்து சொல்லுவார். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லை இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க, நான் மீறி செய்யும் போது அவங்க எனக்கு வைப்பாங்க ஆப்பு இல்லை. அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உள்ளே இருந்து அவர் பேசுகிறார். நீங்கள் பழகிற எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் ஆவியானவரை அவருடைய சத்தத்தை செவி கொடுக்காம உலக சத்தத்துக்கு நீங்கள் கதவை திறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க தாங்க முதல்ல எதிரி, நண்பர்கள் தான் முதல்ல எதிரி, உங்களை ஏமாத்துறதுங்க அவங்க தான். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து என்ன பேச விரும்புகிறார் என்பதை நான் இன்னைக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். நல்லா கரங்களை தட்டுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், அடிக்கடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகளுக்கு ஏற்ற ஆலோசனைகள் வெளியே கிடைக்குது தான். வெளியில் இருக்கிற எல்லா ஆலோசனையும் கெட்ட ஆலோசனை கிடையாது, எல்லாம் நல்ல ஆலோசனைகள் இருக்குது. ஆனால் அந்த நல்ல ஆலோசனை எல்லாம் நீ சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வரணும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மேற்கொண்டு போவாது. இந்த ஆலோசனை இருக்குது, நீ சூழ்நிலையிலேருந்து எப்படி வரணும் என்று சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் அந்த ஆலோசனை. ஆனால் சொல்லி கொடுத்த ஆலோசனையில் நடக்கிறதுக்கு அந்த ஆலோசனை உங்களுக்கு உதவி செய்யாது. அப்படி தானுங்களே? எந்த ஒரு ஆலோசனை வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு இதாங்க இதை செய்யுங்க நல்லா போயிடும். ஆமாம், ஆனால் அதை யார் செய்யறதுக்கு உதவி செய்வா? உலகம் செய்யாது. ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டுறவர் கிடையாது. அந்த ஆலோசனை நீங்கள் செய்து உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அவர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற வழிகாட்டுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்போ நான் சொன்ன இந்த அரசியல் வியூகர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் கட்சி ஜெயிக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. ஜெயிச்ச பிறகு நீ எப்படியாவது இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு படுத்துக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஜெயிக்கிற மட்டும் கிடையாது, ஜெயிச்சு அந்த ஜெயத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிற வரைக்கும், தக்க வைத்து கொண்டு அதில் நீங்கள் நிலைத்து வாழ்கிற வரைக்கும் உங்களுக்காக அவர் தன்னுடைய வியூகங்களை சொல்லி கொடுத்து கொண்டே அவர் இருக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ இந்த ஆலோசனைகள், வியூகங்கள், இந்த சாமர்த்தியமான ஒரு சில காரியங்களை உலகமும் சொல்லும். ஆனால் அது ஒரு தற்காலிக ஒரு தீர்மானம், தற்காலிக ஒரு தீர்வுக்காக அது இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை அது நிரந்தரமான ஆலோசனையாக இருக்கும். திரும்ப அது உங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்காத அளவுக்கு அதை அவர் செய்து நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ இந்த ஆலோசனை தருகிறவர் என்ற வார்த்தைக்குள்ளார ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது பாருங்களேன். முதல்ல ஆலோசனை தருகிறவர்னு சொன்னால் உங்களுக்கு அறிவுரை வழங்குகிறவர், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர், உங்களுக்கு தீர்வை கூறுகிறவர், உங்களுக்கு யோசனை அதான் புத்திமதி சொல்லுகிறவர், யோசனை கொடுக்கிறவர், இன்னும் உங்களுக்கு போதிக்கிறவர் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் அதில் இருக்குது. அதில் இன்னும் ஒரு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நான் அதை பார்த்தேன். ஆலோசனை தருகிறவர்னு சொன்னால் உங்களுக்கு முன்னோடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது.
ஆலோசனை என்ற வார்த்தைக்குள்ளார முன்னோடி அப்படின்னு நான் அர்த்தம்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை ஏற்கனவே அவர் சந்திச்சுக்கிறார். உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை ஏற்கனவே அவர் பார்த்துருக்கிறார். பார்த்து அதில் நடந்து அதில் அவர் ஜெயம் எடுத்து மறுபடியும் அந்த பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில் வந்ததே இல்லை அப்படி என்கின்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறவர். அவர் தான் முன்னோடி. இப்போ நம்ம அப்பா அம்மாவை சொல்கிறோம், நமக்கு யாருங்க முன்னோடி? நம்ம அப்பா அம்மா. ஏன்னா நம்மளுடைய எல்லா வயசையும் அவங்க வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போயிருக்கிறாங்க, நமக்கு முன்னோடின்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் நமக்கு முன்னோடியாம். என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஏற்கனவே நடந்திருக்கிறார். நீங்கள் சந்திச்சிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்திச்சிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயங்களையும் அவரும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் என்ன உங்களுக்கும் பரிசுத்தானவருக்கு வித்தியாசம்னு சொன்னால், அவர் ஃபேஸ் பண்ண எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற்று இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் தோற்று போனதாக வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தோற்று போனதா வேதத்தில் எங்கேயுமே இல்லை. தேவன் தோற்று போனதா வேதத்தில் எங்கேயுமே இல்லை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கீழே விழுந்து பலவீனப்பட்டு என்ன போல தோற்கிற ஒரு மனுஷன் கொடுக்குற ஆலோசனை நான் கேட்டு நடக்கணுமா? என்றைக்குமே தோற்று போகாத, என்றைக்குமே கீழே விழாத ஒருவர் கொடுக்குற ஆலோசனை கேட்டு நான் நடக்கணுமா? அப்போ இது வரைக்கும் ஒரு முறை கூட கீழே விழாத ஒருவர் தான் நீ எப்படி கீழே விழக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? இல்லை. இப்போ கார் ஓட்ட போகிறோம், பிள்ளைங்க போகிறாங்க, அதை கார் ஓட்டுறதுக்கு ஒரு கூட ஒருத்தர் வருவார், மானிட்டர் கார் ஓட்டின்னு வருவார். அவர் தான் அந்த டிரைவர் மீர் உட்காந்து வருவார். அவருக்கு ஒன்றுமே தெரில, பிள்ளைங்களை காரை ஓட்ட வச்சா காரை ஓட்டுவாங்க அவங்க. அப்போ அவருக்கு எல்லாம் தெரியணும், இந்த புள்ள இந்த இந்த டேஞ்சரில் எப்படி நடக்கும், இது திடீர்னு போகிறோம் டக்குன்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டு என்ன செய்யணும், பிள்ளைக்கு இந்த ஓட்டுறவங்களுக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ அவர் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் வண்டியே ஓட்ட தெரியாத நம்மளுடைய பிள்ளைய நம்ம அந்த வண்டிக்குள்ளே உட்காரத்துக்கு அனுமதிக்கிறோம். அப்போ அதே போல தான் பரிசுத்த ஆவியானுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் கொடுக்குற ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் தீமையை கிடையாது, நன்மையை மாத்திரமே கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிற பாதை ஏன் வந்தது நமக்கு தெரியாது. இந்த பாதையில் நம்ம இப்போ என்ன செய்யணும், ஒரு சிலர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இந்த பாதையிலிருந்து நான் முற்றிலுமாய் வெளியே வரணும், ஒரு சிலர் ஆலோசனை கொடுப்பாங்க. நான் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் கூட நடந்து வாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க இல்லை. ஆனால் ஆவியானவர் அவர் சொல்கிறாரு, நீ என் கையை பிடிக்க தேவையில்ல, நான் உன் கையை பிடிச்சு கொள்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை மட்டும் இல்லை, ஆலோசனை கொடுத்து நீ எப்படி நடக்கணும் என்பதை உன் மேலே நான் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து கொண்டே நான் வருவேன். நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்க 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 ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வந்த உடனே உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு முற்றிலுமாய் விலகி போனதை நீ பார்க்க முடியும். நல்ல கரைகளை தட்டுங்களேன். மோசே கேட்குறான், ஆண்டவரே நான் பேச தெரியாதவன், நான் ஃபார்வன் இடத்துல போய் எப்படி பேசுவேன்? நியாயமான ஒரு கேள்வி தானே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆமாம் நான் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு நான் கற்றுக் கொடுப்பேன், ஃபார்வனுக்கு நான் உன்னை ஆண்டவனாக வைக்கிறேன். அப்போ அவருக்கு ஒரு சில பலவீனம். இப்போ அவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு நான் வாயா ஒரு ஆளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. இவன் போய் ஒவ்வொரு காரியமும் செய்கிறான். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஃபார்வனுடைய மந்திரவாதிகளும் செய்கிறாங்க. இதில் என்ன குடும்பம்னா, ஒருத்தன் வீட்டை கொளுத்துறான், வீடை கொளுத்துனவன் என்ன பண்ணுறான், அவன் எடுத்து மறுபடியும் அவன் வீட்டை கொளுத்துறான். இப்படி தான் ஃபார்வனுடைய ஆளுங்க செஞ்சாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? இவர் போய் குடிக்கிற தண்ணியை ஃபுல்லாக ரத்தமாக மாற்றிட்டாரு. ஏன் மாற்றினாரு? யாரும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்ட்டு. அவன் நான் சொல்கிறான், நீ தான் ஆக்குவியா, நானும் தண்ணியை ரத்தமாக மாற்றுறேன்றான். அப்போ என்ன அர்த்தம்? அவனே அவனுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறான். இதுதாங்க உலகம் கொடுக்குற ஆலோசனை. கை தட்டுங்களா? நல்லா மண்டையில் முடி வரணும்னு சொல்லிட்டு நிறைய டாக்டருங்க முடிக்காக விளம்பரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? பெரும்பாலானவர்களை மண்டையில் முடி இருக்காது, அந்த ஞானம் நமக்கு இல்லை. நம்மளும் என்ன போய் உட்காந்து எனக்கு நல்லா முடி வளரணும், அவர் பார்ப்பார், உனக்கு என்ன விட முடி நிறைய இருக்குது, இந்த மருந்தை நீ போட்டு உனக்கு நிறைய வளரும்னு சொல்லிட்டு உன் முடியை ஃபுல்லாக கொட்டி வச்சிருவார். பார்த்தீங்களா? ஆலோசனை கொடுக்குறவங்க யாரும் வெற்றி பெற்றவங்க ஆலோசனை கொடுக்கல உங்களுக்கு. யாரும் வெற்றி பெற்றுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் இந்த வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன்னு சொல்ல, கொடுத்து பார்ப்போம், இவன் நல்ல நேரம் நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான், அவன் நம்மளை வந்து கேட்க மாட்டான். பாதி ஆலோசனை எனக்கு அப்படி தான் போகுது. ஆமேன். இந்த லவ் பண்ணுறவங்க நண்பன் இட்டுன்னு போவாங்க பார்த்துக்கிறீங்களா ஆலோசனைக்கு? லவ் பண்ணுவங்க அந்த பொண்ணு பேசுறதுக்காக இட்டுன்னு போவாங்க. 3 மாதம் கழிச்சு அவன் இட்டுன்னு போயிடுவான்.
ஏன்னா இவர் ஆலோசனை, அப்போ அந்த பொண்ணு பார்க்க இவனை மாதிரி இவன் நல்ல ஆலோசனை கொடுக்குறானு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு போயிடும். இன்னைக்கு உலகம் இங்க பாருங்க, நீங்க சிரிக்கிறீங்கல்ல, ஆனா சிந்திங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வருகிற ஆலோசனை 90% ஏன் 99% ஆலோசனை இப்படிப்பட்ட ஆலோசனை தான் வருது. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், என்னுடைய ஆலோசனைகள் ஸ்திரப்படும், என்னுடைய ஆலோசனைகள் நிலைவரமாக அது இருக்கும். காரணம், அவர் நமக்கு முன்னோடியாக நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலையும் அவர் கடந்து நடந்து வந்து ஜெயம் எடுத்தபடினால இன்னைக்கு அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, உலகத்திலேயே கொடுமையானது ஒரு மனுஷனுடைய மரணம். ஆனா அந்த மரணத்தை ஜெயிச்சவர் வந்து சொல்றாரு, நீ மறிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா அந்த ஆலோசனை நான் கேட்பேனா? செத்து போய் நாளைக்கு சாவ போற ஒரு மனுஷன் நீ சாவ மாட்டேயான்னு சொன்னா எந்த ஆலோசனை நான் கேட்க முடியும்? அப்ப ஆவியானவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காதுகள் எல்லாம் கேட்கணும். ஆவியானவர் சொல்றார், பேசிக்கொண்டு இருக்கிறேன். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவலனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்ப போகிற அந்த தேற்றரவாளனே எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிக்க போறாரு, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போறாரு, உங்களுக்கு அறிவுரை கொடுக்க போறாரு. மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, நான் உங்களுக்கு எந்தெந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தனோ அந்த ஆலோசனைகளை எல்லாம் எடுத்து உங்களுக்கு அவர் வந்து நினைப்பூட்டுவார். என்ன பண்ணுவார்களா? நினைப்பூட்டுவார். இப்போ ஆலோசனைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த ஆலோசனைகளை செயல்படுத்த முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கும். இப்போ ஆவியானவர் உள்ள ஒன்று சொல்லுவார், பாரு இந்த பிரச்சனைக்கு நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன்ல, அந்த ஆலோசனை நீ செஞ்சியா? இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆலோசனைக்கும் தீர்வு உடனே வேணும். இப்போவே காத்து இருக்கிற அந்த ஒரு காரியம் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லை. பாருங்க, நீங்களும் நானும் எக்கடா கெட்டு போகணும்னு நினைக்கிறது யாருங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் எக்கடா கெட்டு போங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நினைக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் சொல்லி, என்னை தொந்தரவு பண்ணு, நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணு, நீ என்னை வந்து தொந்தரவு பண்ணு, என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு சொல்கிறேன்றாரு. பாருங்க, மனுஷன் எக்கடா கெட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்கள் மேலே என் மேலே அக்கறை இல்லாத ஒரு மனுஷனுக்காக உங்களுடைய ஜீவனையும் கொடுக்க நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் வேலைன்ற பேரில், நிறைய பேர் நட்புன்ற பேரில், நிறைய பேர் வந்து உதவின்ற பேரில், நிறைய பேர் ஏதோ பேரில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் உங்களை ஒட்டுணியும் போல உங்களுக்குள்ளே இருந்து இழுத்துக்குன்னு தான் உங்களை சக்கையாக போட போகிறாங்க. ஆனால் ஆவியானவர் ஒட்டுணிலாம் கிடையாதுங்க. அவர் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள் வாழுகிறவர். பாட்டு பண்ணோம்ல, எனக்குள்ளே வாழுகிறவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்க மாட்டேன்றோம். அப்போ இன்னைக்கு உலகம் பாருங்களேன், ஒரு ஆலோசனையை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போகுது. உலகம் பொதுவாக ஆலோசனைகளை வெளியில் தேடுறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், உலகம் கொடுக்குற ஆலோசனை குடும்பங்களில் உடைக்கும், உலகம் கொடுக்குற ஆலோசனை கணவன் மனைவியை பிரிக்கும், உலகம் கொடுக்குற ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், உலகம் கொடுக்குற ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையை முறிக்கும், அழிச்சு போடும். ஏன்னா அந்த ஆலோசனைக்கு சென்டிமெண்ட்டு கிடையாது, அந்த ஆலோசனைக்கு உணர்வு கிடையாது. அந்த ஆலோசனை அதை கேட்குற மனுஷன் நல்லவனா கெட்டவனான்ற எந்த விதமான வெளிப்பாடு அந்த ஆலோசனைக்கு கிடையாது. அதுவும் வார்த்தையாக தான் இருக்குது. அதுக்கு தெரியாது இந்த அம்மா நல்லவங்க, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம இந்த ஆலோசனை கொடுப்போம். இல்லை, அது ஒரு ஆலோசனை, அது ஒரு திடப்பொருள் மாதிரி இருக்கு. ஆனால் அது வார்த்தை தான். அந்த வார்த்தையில் உயிர் இல்லை. அது ஒரு திடப்பொருள் மாதிரி தன்னை வைத்துக்கொண்டு உயிராக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான ஆலோசனை உங்களுக்குள்ள அனுப்புகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தையாக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தையும் உயிரோடு இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைத்து உருவாக்குகிறது. அப்போ அந்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு, அந்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிகளை திறந்து வைக்கிறான்ல ஒரு மனுஷன், அவன் பயமில்லாமல் இருப்பாங்க. தன்னுடைய வழிகள் எல்லாம் பயமில்லாமல் இருப்பான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். பாருங்க, கரையில் நல்லா தட்டுங்களேன். சரி, உங்களுக்கு ஆலோசனை உலகத்தில் நமக்கு தெரியும், ஆலோசனை பல வழிகளில் உங்களுக்கு ஆலோசனை வருது. ஆனால் உங்களுக்கு ஆலோசனை தேவ சம்பந்தமான காரியத்தில் ஆலோசனை வரக்கூடிய ஒரு காரியம் என்னதுங்க? எப்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு தேவன்? பைபிள் வார்த்தையின் மூலியமாக தான் கொடுப்பாரு. நீங்கள் சூழ்நிலையில் மத்தியில் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே பேசுவார்.
ஆமேன். அப்போ அங்கே பேசின உடனே அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து உங்ககிட்ட பேசுது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை வந்த உடனே உலகம் என்ன பண்ண தெரியுமா? ரொம்ப திமிர் பிடிச்சிவ, என்ன பிடிச்சிவ, ஆமாம்மா நீ எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாது, நீ அவட்ட போவாது, அவ தேர்னு வரட்டும். அவங்க கிட்ட போய் சொல்லலாம், உன் கணவன் தெரியுமா, அவன் மற்றவங்கிட்ட கொஞ்சம் பேசிடுவான், உங்கள்கிட்ட எரிஞ்சு அப்படி பேசின்னு இருப்பான். ஆனால் ரசிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? பிரச்சனை வந்தோடனே ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன். வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. இங்கே கணவன்கிட்ட பேசிட்டு பாரு, அங்கே மனைவி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வருவாங்க, நடந்ததே தெரியாத பரி பழையபடியா ஒன்னாயி அடுத்த காரியத்தை செய்வாங்க. ஆமேன். அதுதான் வேதம் கொடுக்கிற ஆலோசனை. பிசாசு ஒரு கல் எடுத்து போட்டு பார்ப்பான், தண்ணி கலங்குதா அல்லது கலங்காம ஸ்ட்ராங்கா இருக்குதா. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு பிரச்சனை என்ற கள்ளத்துக்கு போட்டுருவான், அந்த தண்ணி அலைமையே இருக்கும். ஆனால் நீங்கள் கல் ஆற்றுல போட்டால் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த அலை என்ன பண்ணுறோம், நின்றுடும். ஆனால் இந்த அலையில் நிற்காது. ஏன்னா இந்த அலை நிற்க விட மாட்டான், இன்னொரு கள்ளத்துக்கு போடுவான். வரவன் போகிறவங்களாம் கள்ளத்துக்கு போடுவான். அப்போ போட்டவுடனே அதை நிற்க விட மாட்டான். ஏன்னா அது நின்றுச்சுன்னா அவனுக்கு வேலை இல்லைல்ல. அப்போ ஆவியானவர் சொல்கிறார், அது நிற்கிறதுக்கு என்கிட்ட வா, நான் தான் அதை உனக்கு நிற்க வைப்பேன். அதுக்கு என்னுடைய ஆலோசனை தான் உனக்கு சிறந்த ஒரு மருந்தாக அது இருக்கும். ஆமேன். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீதிமொழிகள் எழுதிட்டார். அவர் சொல்கிறார், ஆலோசனைக்காரர் நிறைய இருந்தால் ஜனங்க விழுந்து போக மாட்டாங்க. ஆனால் பிரச்சனை இன்னைக்கு நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறதுனால தான் ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது தேவ ஆலோசனைக்காரர்களை பற்றி இங்கே பேசுகிறாரு. இந்த வசனத்தை எடுத்துக்கின்னு ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் போகிறவங்க வரவங்ககிட்டலாம் ஆலோசனை கேட்குறது, கண்டவங்ககிட்டலாம் போய் ஆலோசனை கேட்க வேண்டியது. இவங்க திருமண வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறதுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்க வேண்டியது. நீங்கள் ஃப்ரான்ஸில் பாதி வைக்கல டைவர்ஸ் பண்ணவன் தான், அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டால் என்ன பண்ணுவான், அவ்வளோதான். ஏன்னா அவன் பாப்பா நான் சந்தோஷமா இல்லை, நீ மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிற, உனக்கும் வா, நீ என்ன இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது இல்லை. அப்போ என்னன்னா, ஒருத்தவன் தகுதி இல்லாதவன், நான் சொல்கிற பாயிண்ட்டை யாரையும் மனசை கஷ்டப்படுத்த தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, தகுதி இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட என்னுடைய தகுதிக்காக நான் போய் நிற்கிறேன். பாயிண்ட் புரியுதுங்களா? தகுதி இல்லாத ஒரு மனுஷங்க அவங்ககிட்ட இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு புள்ளிக்கு 5ஆம் கிளாஸ் கூட ஃபெயில் ஆன ஒருத்தனை கொண்டு போய் நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்னால், அவனை டீச்சராக ஆக்கி வச்சிங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கும்? எதை நம்பி அந்த பிள்ளைங்க அந்த வார்த்தை சொல்லிட்டு கேட்கும்? 5ஆம் கிளாஸ் தான் ஃபெயில் இவனை கொண்டு போய் நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைங்களுக்கு டீச்சராக போட முடியுமா? அப்படி போடப்பட்டவங்க தான் உலகத்தில் இன்னைக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகள் 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு ஓகே, ஆனால் யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைக்கு அது ஓகே ஆகாது. அப்போ உலகம் கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவானது அல்ல, அவைகள் எல்லாமே தீமைக்கு ஏதுவானவைகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறாங்க தான், ஆனால் அந்த ஆலோசனைக்காரர்களை கேட்டு ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கும்போது அங்கே ஜனங்கள் விழுந்து போக மாட்டாங்க. அதனால் அநேக ஆலோசனைக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறது. வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக தேவன் வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்போ அந்த தேவ மனுஷன் மூலமாக அநேக ஆலோசனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். நிறைய ஆலோசனைகளை அவங்க கேட்கிறாங்க. ஒரு சில ஆலோசனைகளை அவங்க கேட்காம என்ன பண்ணுறாங்களாம், முறுமுறுக்கிறாங்க. தேவன் உடனே அக்கினியை இறக்கி சாகடிக்கிறார், பூமியை பிளந்து சாகடிக்கிறார். ஏன் தெரியுங்களா? மோசேவுடைய ஆலோசனையை அவமாக்கல, அவங்க தேவனுடைய ஆலோசனை அவமாக்குறாங்க. அப்போ இன்னைக்கு பலிபடத்துலேருந்து ஒரு ஆலோசனை வருதுன்னா எது என்னுடைய ஆலோசனை கிடையாது, எனக்கும் இந்த ஆலோசனை தேவை. ஆமேன். அப்போ இந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி தான் ஆவியானவர் இன்னைக்கு உங்ககிட்ட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆலோசனைக்கு கர்த்தராக அவர் இருக்கிறார். அவர் தான் ஆலோசனை, அவருக்குள்ள தான் ஆலோசனை இருக்கிறது. அவர் மூலமாக தான் நமக்கு ஆலோசனை வருகிறது. ஆமேன். அப்போ இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட ஆலோசனைகள், உங்களுக்கு மனுஷர்கள் கொடுத்த ஆலோசனைகள், நீங்கள் கேட்டு நடந்து செயல்பட ஆரம்பித்த ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்திருக்கிறதா? பொதுவாக உலகத்தில் உங்களுக்கு ஏதோ யாரோ கொடுத்த ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சில நன்மைகள் வந்திருக்கு. ஆனால் அந்த நன்மைகள் நிரந்தரமாக இருக்குதா? அதான் கேள்வி. அப்போ உலகம் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை தற்காலிகம். இதை நீ செஞ்சுடு பார்த்துக்குவோம், இதுக்குள்ளே நீ போயிடு பார்த்துக்குவோம், இங்கே நீ தங்கிடு பார்த்துக்குவோம், இதை நீ வாங்கிடு பார்த்துக்குவோம். யார் பாப்பா? யார் பார்க்குறது? யார் பாப்பா நினைக்கிறீங்க? எல்லாம் பார்த்துக்கிறான், பார்த்துக்கிறான், எல்லாம் பார்த்துக்கிறேன். அவன் பார்க்க அவன் போயிடுவான்.
ஆமாம், அவன் போயிடுவான். அவனுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் இது உள்ளே போயிட்டீங்கன்னா போதும், ஒரு ஜெயிலு. இதை வாங்கிட்டா போதும், அதை நடத்திட்டா போதும், இதை செஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் ஃபோனு கூட பார்க்குறீங்க, பார்த்துரு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். எங்கே பார்த்துருவாரு? அவர் போயிடுவார். நம்ம தான் பார்த்துன்னு இருக்கணும். அப்போது உலகம் கொடுக்குற ஆலோசனை இப்படி வர ஆலோசனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் தீமை வந்திருக்கா? இல்லை. நன்மை வந்திருக்கா? ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்கள் டக்குன்னு, டைம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆலோசனையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்த நன்மை ரட்சிப்பு தாங்க ஃபஸ்ட்டு. அந்த வார்த்தைக்கு மட்டும் நான் செவி கெடுக்காமல் போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் பேசின்னு தான் இருப்பேன். கேட்குறதுக்கு என் மனைவியை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை, அப்போ ஆவியானவர் சொன்ன உடனே நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கல்ல ஆலோசனைக்கு, அதுதாங்க ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கான முதல் படி. அந்த முதல் படியில் வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை மேலே மேலே கொண்டு போய் நிற்க வச்சிடுவார். ஆமேன். நீதிமொழிகள் 15:22. Des projets échouent faute d'un assemblée qui est délibéré, mais ils réussissent quand il y a des nombreux conseillers. ஆமாம், நீதிமொழிகள் சொல்லிட்டு பாருங்க 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகிறது. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இப்போவும் அதான் ஆண்டவர் சொல்றார். உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சரியான ஆலோசனை வேணும். உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க சரியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க, நீங்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதை அணுகுறீங்க என்பதை பொறுத்து தான் அந்த ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொண்டு வருமா, அந்த ஆலோசனை உங்களுக்கு தீமையை கொண்டு வருமா என்று சொல்லி பார்க்க முடியும். இப்போ சவுல் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. அவருக்கு எல்லா பக்கமும் அடைச்சி போய் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அவருக்கு ஆலோசனை இல்லை, என்ன பண்ணணும், ஆலோசனை இல்லை. பார்த்துட்டாரு, எந்த காரியத்தை தடை பண்ணி குப்பையாக நினச்சி கூட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தாரோ இப்போ அதை தேடி அவர் போயிட்டாரு. போய் யார் தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாரோ அந்த காரியத்தை இவர் திறந்து வைக்கிறாரு. இவர் போய் அவங்கக்கிட்ட ஆலோசனையை கேட்குறாங்க. அதனால் சவுளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் எப்படி இருந்தது, அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி உங்களுடைய ஆலோசனைக்காரர் யார்? இன்றைக்கி உங்களுடைய நண்பர் யாருங்க? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது யாருங்க? உங்களுடைய கோசையர் யார்? உங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம், அப்பா அம்மா. நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு கோசையராக இருக்கிறாங்களா? சிகரெட் அடிக்க கற்றுக் கொடுக்குற கோசையர் இருக்கிறாங்களா? லீவ் போட சொல்லி சொல்கிற கோசையர் இருக்கிறாங்களா? கோசையர்னா ஆலோசனைக்காரர், கவுன்சிலிங். நைட்டு கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு அப்படி கூப்பிட்ற ஆலோசனைக்காரர் யாரா இருக்கிறாங்களா? பெரியவங்களுக்கு கூறும் அப்படி தான் யாரும் ஆலோசனைக்காரங்க இருக்கிறாங்களா? அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, ஆலோசனைக்காரர்கள் இல்லாமையினால தான் உங்களுடைய எண்ணம் அது கைக்குடி வராமல் போகுது. ஒரு மகளுக்கு திருமணத்துக்காக, மகனுக்கு திருமணத்திற்காக, அல்லது ஒரு குழந்தைக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு காற்றுக்காக, ஏதோ ஒரு பேப்பருக்காக காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை வருது? நீங்கள் தான் யோசிக்கணும், நான் தான் யோசிக்கணும். இப்போ அந்த ஆலோசனை உங்களை எதுக்கு நேராக நடத்துது? அப்போ அந்த ஆலோசனை தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும். ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலோசனைக்காரர் இல்லாமல் இருக்கிறபடினால தான் உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறாமல் போகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணு, நீ ஆவியில் நிரம்பி ஜெபி, செய்கிறது நான், திட்டம் கொடுத்தது நான். ஆனால் பாருங்கள், அந்த வெள்ளிக்கிழமை 6 மணி வரைக்கும் ஜெபிக்க வேண்டிய எல்லாரும் ஜெபிச்சாங்க. தேவன் செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாதே. ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்கே மனம் வந்துடும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் செழிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த நறுமணம் மிக்க நற்கந்தமாக இருக்கிறது சபை. அந்த சபையில் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு மனம், நிறைய பேருக்கு ஒரு மனம் உண்டாகும். ஒரு மனம் நன்மைக்கு நேராக நடத்தும், ஒரு மனம் தீமைக்கு நேராக நடத்தும் இல்லை? அப்போ நீங்கள் எந்த நறுமணத்தை விரும்பி அதை நீங்கள் செய்ய நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள் கேட்குற ஆலோசனைகள் படி நடக்க செய்ய நீங்கள் ஆரம்பித்ததுனுடைய விளைவை 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ஆலோசனை படி நடந்தது. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ளாஷ்பேக் போங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தது யார்? அவங்க கொடுத்த நல்ல ஆலோசனையாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீமையான ஜனங்களுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கண்ணீரும் கவலையும் நிந்தையும் போராட்டமாக இருக்கும்.
யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்துவது என்னோட நோக்கம் இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய ஆலோசனை தவற விட்டுட்டேன், பரவாயில்ல தான். ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய ஆரம்பம் பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆலோசனைகளை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் 2வது பகுதியை நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 12வது அதிகாரம் 13வது வசனம் ஒருத்தர் வாசிங்களேன். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. பாருங்க, வசனம் சொல்லுது அவருக்குத்தான். எவருக்குத்தான்? ஆவியானவருக்கு. இங்க நம்ம ஆவியானவரை பத்தி பேசுவோம். ஆவியானவருக்கு தான் வல்லமையும் ஞானமும் புத்தியும் இருக்குதான். இந்த வார்த்தைலாம் நம்ம அடிக்கடி மனுஷனுக்கிட்ட பேசுவோம். உனக்கு புத்திக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவனுக்கு புத்தி இல்லை. ஆனால் ஆவியானவர் சொல்றார் அவருக்கு தான் முதல்ல வல்லமை இருக்குதான், ஞானம் இருக்குதான், புத்தி இருக்குதான். அப்போ இது மூணும் எப்படி இருக்குதான் அவர்கிட்ட? எப்படி இருக்குதுன்னு போட்டுக்குதுங்க. அங்கே பாருங்க எப்படி இருக்குதான், அதிகமாக இருக்குது. அந்த வார்த்தைலாம் பாருங்களேன். அவர் இடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்குது. அப்போ அவருக்கு ஞானம் குறைவு கிடையாது, வல்லமை குறைவு கிடையாது, புத்தி குறைவு கிடையாது. இப்போ அவர் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும்? ஆமா, ஏன்னா அவருக்கு தாங்க புத்தி இருக்குது, அவருக்கு தாங்க ஞானம் இருக்குது, அவருக்கு தாங்க வல்லம் இருக்குது. அதுக்கு பதிலாக மனுஷன் எல்லாத்திலும் குறை உள்ளவன். யாக்கோபு சொல்லுவான், நாம் ஒன்றிலும் தேர்ந்தவர்களுக்கு எல்லாமே எல்லாத்துலேயும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்குது, எல்லார்கிட்டையும் குறைவுகள் இருக்குது. போதிக்கிற எனக்குள்ளேயும் குறைவு இருக்குது, கேட்கிற உங்களுக்குள்ளேயும் குறைவு இருக்குது. என்னுடைய ஆலோசனையும் நீங்கள் கேட்கக்கூடாது, ஆனால் என்னுடைய ஆலோசனையும் நீங்கள் தள்ள கூடாது. இந்த ஆலோசனை வேதத்தில் இருக்குதா, நான் கேட்கணும். அப்போ நல்லா பாருங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு பூரணமான வல்லமை, பூரணமான ஞானம், பூரணமான அறிவு மிக்க ஒருவரால் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பூரணமான ஆலோசனையை கொடுக்க முடியும். அப்போ இன்னைக்கு சிலருக்கு தடை இருக்குது, குடும்ப தடை, பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைங்க, வேலை தடை, பணம், ஏதோ தடை இருக்குதுல்ல. இப்போ அவங்க சபைக்கு வரணும்னு சொன்னால் அந்த தடையை மீறுவதற்கு நமக்கு வல்லம் இருக்குதா? இல்லை. ஞானம் இருக்கா? இல்லை. புத்தி இருக்குதா? இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, நீ என்னை கேளு, நான் உனக்கு செய்கிறேன். நீ சபைக்கு வரணும்னு வாஞ்சே மட்டும். இதோ ஒருத்தவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க, வாஞ்சியா. ஆமென். கை தட்டுங்க அவங்களுக்காக. ஒருத்தர் வந்துட்டார். சங்கீதம் 55. ஓகே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே இந்த ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது வெறும் பரோலில் கிடையாது, வெறும் பேச்சில் கிடையாது. இது அவர் சொல்றாரு, செய்கையில் சொல்றாரு, செயலில் சொல்றாரு. ஆமென். இப்போ ஒரு சின்ன புள்ள நடக்கணும்னு சொன்னால் அந்த புள்ளைய நீங்கள் நடங்க நடங்க நடங்கன்னு சொன்னால் அது நடக்காது. நட அப்படின்னு ஆலோசனை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கையை பிடிக்கணும், கையை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் ஆவியானவர் சொல்றாரு, உன் மேலே என் கண்ணை நான் வச்சிருக்கிறேன், கவனிங்க. அப்போ இன்னைக்கு உங்கள் கண்ணு யார் மேலே இருக்குது? அல்லது ஆவியானவருடைய கண்ணு உங்கள் மேலே இருக்குதா? அப்போ ஆவியானவர் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களை காயப்படுத்த, உங்களை குற்றப்படுத்த கிடையாது, உங்களை டிசைன் பண்ண இல்லை. அப்போ டிசைன் பண்ண விரும்புகிறார் ஆவியானவர். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அலங்கோலத்தை உருக்க வச்சிருக்கிறீங்க, அநேகருடைய வாழ்க்கையில் தாறுமாறாக போட்டு வச்சிருக்கிறீங்க. அநேகருடைய வீட்டை போலவே வாழ்க்கையும் இருக்குது, தாறுமாறு ஆக்கி வச்சிருக்கிறீங்க. தான் வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறார், செவி இருக்கிறவன் கேளுங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ தாறுமாறா நீங்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தரித்திரத்துக்கு நேராக இருக்குது, அவமானத்துக்கு நேராக இருக்குது, நிந்தைக்கு நேராக இருக்குது. காரணம் தவறான நபர்கள் கொடுத்த ஆலோசனை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மரணம் இருக்குது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குது, சாபம் இருக்குது. இன்னைக்கு பாவத்தினால உண்டான கூட சாபம் இருக்குது. அப்போ அந்த சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொண்டு வரவே வராது. அப்போ ஆவியானவர் சொல்றார், அந்த சாபத்தை உடைக்கணும், அந்த பாவத்தை, உன்னுடைய தாறுமாறுகளை, உன்னுடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எல்லாம் இங்கே தாங்க. இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தேவன் அலங்காரமாய் மாற்ற போகிறார். கரலாம் தட்டுங்களேன். அவமானமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை இந்த தேசத்தில் தேவன் எழும்பி நின்று அவர் என்ன பண்ண போகிறாருங்க? பெருமைப்படுத்த போகிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். ஆமேன். எழுந்து நில்லுங்களேன். ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், ஆலோசனையின் ஆவியானவர். ஆமேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எனக்கு தெரியாது, ஆனால் பேச வேண்டியதை நான் பேசிட்டேன். ஆவியானவருக்கு உங்களை பற்றி தெரியுமா? தெரியுமா? பதில் சொல்ல, அவர் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் அறிந்து இருக்கிறவர்.
அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையை தருகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். நல்ல கரைகளை தட்டி ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைக்காக கரைகளை தட்டுங்களேன். ஆலோசனை அந்த ஆவியானவர் நம்மை உண்டாக்கின அந்த தேவாதி தேவன். வசனம் சொல்லுது, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. காரணம், அவர் உங்களை உண்டாக்கிட்டார். ஆமென். கரையை தட்டி இந்த பாடலை பாடுங்க. உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரில். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரில். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும். கரைகளை தட்டி அப்படியே நன்றி செலுத்துங்க.